வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா பேசுறேன். இன்னைக்கு ஒரு ஹாப்பியான மண்டே ஸ்டார்ட் நான் சொல்லணும். என்னன்னா என்கிட்ட வந்துட்டு டிசம்பர் மாசம் வந்து 2 கிட்னியும் பாதிச்சு 97 நான் ரிப்போர்ட்ஸ் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு அவங்களோட உப்பு அது வந்து 97.4 காமிக்கிறேன். 97.4, கிரியேட்டின் 1.7. இது வந்துட்டு அவங்களோட 10வது மாசம் ரிப்போர்ட். அப்ப அவங்க வந்துட்டு ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வந்தாங்க பேஷண்ட். அப்ப அவங்களுக்கு வந்து 2 கிட்னியும் இன்க்ரீஸ்ட் கார்டிகல் எக்கோடெக்ஸ்சர் வித் லாஸ் ஆஃப் கார்டிகோமெடுலரி டிஃபரன்சியேஷன். ரிப்போர்ட்ல வந்து பைலேட்ரல் ரீனல் பேரன்கைமல் டிசீஸ் இப்படின்னு ரிப்போர்ட் வந்ததுங்க. இந்த ரிப்போர்ட்டோட அவங்க வந்துட்டு டாக்டர் வந்து அப்ப என்ன சொன்னாங்க, சாருக்கு என்ன பண்ண சொன்னாங்க, ஒன்னு கிட்னி மாத்தி வைக்கணும், இங்க உட்காந்துக்கோங்க, சத்தமா மட்டும் சொல்லுங்க, ஸ்டூல் கொஞ்சம். ஒன்னு கிட்னி மாத்தி வைக்கணும், இல்ல டயாலிசிஸ் பண்ணணும். ஒன்னு கிட்னி மாத்தி வைக்கணும், இல்ல டயாலிசிஸ் பண்ணணும். உப்பு வந்து 97 வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்களா? அப்ப அவருக்கு கை காலெல்லாம் வீங்கி இருந்துச்சு. கை காலெல்லாம் வீங்கி இருந்துச்சு. வீங்கி இருந்தது. வாமிட்டிங் எதுவும் இருந்துச்சா? வாமிட்டிங் எல்லாம் இல்ல, கை கால் வீக்கா இருந்துச்சு. சரி. அப்புறமா இந்த 97.4 இருந்துச்சு, அப்புறம் 1.7 இருந்தது. அப்புறமா ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள ரிப்போர்ட் வந்து நான் காமிக்கிறேன். இது வந்துட்டு ஜனவரி மாசம் மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் யூரியா வந்து 38, கிரியேட்டின் வந்து 1.2 ஆச்சு. அப்புறம் திருப்பியும் இந்த மாசம் செக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. யூரியா வந்து 23, கிரியேட்டின் வந்து 1.4. அப்புறம் நான் என்ன பண்ணேன், இவ்வளவு சீக்கிரம் கிட்னி வந்து இவ்வளவு பர்ஃபெக்டா குறையுமானா 2 மாசம் வீட்டுக்கார வந்து வேலைக்கே அனுப்பாம 2 சின்ன குழந்தைங்க இருக்கான். அதனால குழந்தைங்களுக்கு அப்பா எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து ஒரு ஒய்ஃபோட உணவுலயும் கவனிக்கிறதுல தெரிஞ்சுக்க முடியும். அது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பொம்பளைங்கன்னா வீட்டுக்காரருக்கு ஒண்ணுன்னா கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவாங்கன்றதுக்கு இவங்க எக்ஸாம்பிள். என்ன பண்ணாங்கன்னா 2 மாசம் வீட்டுக்கார வேலைக்கே அனுப்பியான், வீட்லயே வச்சிருந்து எப்படி கொடுத்தீங்க சாப்பாடு சொல்லுங்க. இந்த மாதிரி கிட்னி பிரச்சனையால கணவன் வீட்டுல இருக்கிறாங்க அந்த பெண்கள்லாம் பார்த்து உங்களை மாதிரி நம்ம வீட்டுக்கார இப்படி சாப்பாடு கொடுத்து காப்பாத்துன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி சொல்லுங்க. காய்கறி எல்லாமே வேக வச்சு அந்த தண்ணி வடிச்சு சமைச்சு கொடுத்தாங்க. விதையெல்லாம் எடுத்துட்டு அகட்டிட்டு அந்த காய்கள் எடுத்து வேக வச்சு அந்த தண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டின காய்கறியில கொடுத்தா. உப்பு இல்லாம உப்பு ரொம்பவும் உப்பு இல்லாம இல்ல, ஒரு அளவுக்கு 3 மில்லிகிராம் ஆமா அந்த அளவுக்கு கொடுத்தோம். சாதாரண கடல் உப்பு தான். ஆமா, வறுத்து பொடி பண்ணி. ஆமா, சரி. அப்புறமா பார்லி கஞ்சி எல்லாம் கொடுத்தீங்களா? பார்லி கஞ்சி, இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டு, மிளகு 2 வச்சு, எலுமிச்சம்பழ தோல் மட்டும் சார பிழிஞ்சு ஊத்திட்டு எலுமிச்சம்பழ தோல் பார்லி அரிசி போட்டு கஞ்சி வச்சு கொடுத்தா. அது ஒரு நேரம் கொடுத்தோம். சட்டை கழட்டி வெயில் ஒரு 1/2 மணி நேரம் வெயில் உட்கார வச்சோம். சட்டை கழட்டி ஒரு 1/2 மணி நேரம் வெயில் உட்கார்ந்தாரு. காலை வெயில்ல. சரி. அதுக்கப்புறம் நல்லா தூங்கினாரு. இந்த மெடிசன் கொடுத்ததுல நல்லா தூக்கம் வந்துச்சு. சரி. வீக்கெல்லாம் வத்திருச்சு. அப்புறம் வீக்கெல்லாம் வத்திருச்சு. மருந்து கொடுத்து எவ்வளவு நாள் வந்துச்சு வீக்கம் வந்து ஒரு 20 நாள்லயே அப்படியே வத்திருச்சு. டயர்ட்னஸ் குறைஞ்சிருச்சு. இப்ப திருப்பி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. சூப்பர். இப்ப வந்து அதாவது ஆனா நீங்க 97 வந்தோடனே கண்ணு தெரிய மாட்டேங்குது. டயாலிசிஸ் எப்ப சொல்றாங்களோ அப்பதான் உங்களுக்கு இந்த கண்ணு தெரியுது. அது ஏன் கிட்னி கொஞ்சம் பாதிச்சுச்சுன்னு ஆரம்பத்திலே மூலவெளி மருந்து வந்து சாப்பிட மாட்டேங்குது. சரி. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஸ்கேன் எடுத்து பேசுங்க. இன்னைக்கு ஸ்கேன்ல வந்து கார்டிகோமெடுலரி டிஃபரன்சியேஷன் இஸ் வெல் மெயின்டைன்டு. கார்டிகோமெடுலரி டிஃபரன்சியேஷன் இஸ் வெல் மெயின்டைன்டு. மைல்டு இன்க்ரீஸ் இன் கார்டிகல் எக்கோடெக்ஸ்சர் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது முதல்ல வந்து இதுல வந்து both kidney shows increased cortical ecotexture with loss of corticomedullary differentiation. அப்படி இருந்த ரிப்போர்ட் வந்து இது வந்து 9வது மாசம் அப்படி இருந்தது. அவங்களுக்கு காமிச்சிடக்கூடாது. அப்படி இருந்தது. இப்ப வந்து அதே பேஷண்ட்டுக்கு வந்து மைல்டு இன்க்ரீஸ் இன் கார்டிகல் எக்கோடெக்ஸ்சர், கார்டிகோமெடுலரி டிஃபரன்சியேஷன் லாஸ்ட்னு வந்தது வந்து மெயின்டைன் வந்திருக்கு. இப்ப வந்து இப்ப ரிப்போர்ட் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா பைலேட்ரல் மைல்டு இன்க்ரீஸ் இன் கார்டிகல் ரீனல் எக்கோடெக்ஸ்சர், கார்டிகல் எக்கோடெக்ஸ்சர். ஆனா முதல்ல வந்து கிட்னி
மைல்டு அசைட்டிஸ், நுரையீரல நீர் கோத்துருச்சு, மைல்டு அசைட்டிஸ், மைல்டு ஸ்மால் ப்ளூரல் எஃப்யூஷன்ஸ், பைலேட்டல் ரீனல் பேன்கமிலிஸ், அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆகி வயிற்றுல நீர் கோத்து நுரையீரல நீர் ஏறுது. அதனால நீங்க டயாலிசிஸ் பண்ணி நீர் எடுத்தாதான் மூச்சு திணறல் வராது. 90% மக்களுக்கு வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர்ல நுரையீரல நீர் ஏறிக்கிட்டு மூச்சு திணறல் வந்து டயாலிசிஸ் போவாங்க. இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது வயிற்றுல நீர் கோத்துக்குச்சு, நுரையில நீர் ஏறிக்குச்சு, சுவாசிக்க முடியல, டயாலிசிஸ் பண்ணி நீர் எடுத்தாதான் சுவாசிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ்ல தான் இவங்க வந்து வந்தாங்க. இப்போ வந்து பைலேட்டல் மைல்டு இன்க்ரீஸ் இருக்கு. இன்னும் நான் ட்ரீட்மெண்ட் ஃபினிஷ் பண்ணல. இன்னொரு 3 மாசம் இவங்க சாப்பிட்டு இந்த மைல்டு இன்க்ரீஸ்க்கு சரியாயி 2 கிட்னி நார்மல் அப்புறம் இந்த மருந்தை நிப்பாட்டி நான் உங்களை அனுப்புறோம். ஆனா நீங்க இங்கிலீஷ் மாத்திரம் பிரஷர் சுகர் மாத்திரம் போட்டுட்டு இருக்கீங்களா? எதுவுமே இல்லை. பிரஷர் சுகர் எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லை. எந்த தொந்தரவு இல்லாம எப்படி கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு? நல்ல உப்பு சாப்பிட்டீங்களா? உப்பு தான் சாப்பிட்டேன். என்னென்ன வத்தல், அப்பளம், பழகம், ஊறுகாய், கருவாடு என்ன நிறைய சாப்பிட்டீங்க? ஊறுகாய் நிறைய சாப்பிடுவாரு. சாப்பிட்ட ஊறுகாய்லாம் கிட்னி ஃபெயிலியரா நிக்குது. ஊறுகாய் சாப்பிடக்கூடாது. நம்ம வீட்டுல சமைச்சு வீட்டுல ஊறுகாய் போட்டாலும் அதுல உப்பு கூட போட்டு இது பண்ணக்கூடாது. ஊறுகாயே வேணாம். ஊறுகாய்னால வர நன்மைகள் வந்து ரொம்ப கம்மி. ஊறுகாய் வந்து நல்ல கிருமிகள் இருக்கும். ஆனா சோ இந்த நுரையீரல நீர் கோத்து மூச்சு திணறல் வந்து டயாலிசிஸ் இமீடியட்டா பண்ணணுமோ நாங்களும் டயாலிசிஸ் பண்ணணும் அனுப்பிச்சுடுவோம், ரெஃபர் தான் பண்ணுவோம். ஆனா காப்பாத்துற ஸ்டேஜ் இருக்கு, காப்பாற்ற முடியிற ஸ்டேஜ். அந்த நுரையீரல நீர் கோக்கிறது, இவங்களுக்கும் நுரையீரல நீர் கோத்துக்கு டயாலிசிஸ் உடனே பண்ணணும் தான் சொல்லியிருக்காங்க. பட் வந்து யூரியா வந்துட்டு ஒரு 100-150 இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் பயப்படாம ட்ரீட் பண்றேன். கிரியேட்டின் வந்து ஒரு 10 கீழே இருந்தா அதுக்கு மேல இருந்தா நீங்க டயாலிசிஸ் பண்ணிட்டே ஹோமியோபதி வந்து சாப்பிடுங்கன்ற வேணும். ஏன்னா நானும் ஒரு இப்போ உங்க பையனுக்கு பொண்ணுக்கும் நான் பொறுப்பு இல்ல, உங்க குழந்தைங்களுக்கு இப்ப இப்படி கொடுக்கும்போது எனக்கு நிம்மதியா இருக்கு. கம்ப்ளீட்டா இது கூட நார்மல்னு வந்ததுக்கு அப்புறம் போட்டோவா இவங்க ரிப்போர்ட் நான் போஸ்ட் பண்ணேன். மறுபடியும் வீடியோ போட முடியாது. கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு நான் திருப்பியும் ஸ்கேன் எடுத்து கிட்னி நார்மல் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வந்துட்டு மாத்தி உங்களுக்கு ஃபோன் வந்துட்டே இருக்கு. நான் வந்து அந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு போட்டோவா போஸ்ட் பண்றேன். இவங்களுக்கு இந்த கிட்னி நார்மல் இன்னொரு 3 மாசம் நான் ஸ்கேன் சீட் எழுதி உங்க கையிலே கொடுத்துறேன். 3 மாசம் கழிச்சுமா இந்த ஸ்கேன் எடுத்துட்டு வரணும். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை நான் அன்னைக்கு இதெல்லாம் போட்டோ எடுத்து போட்டுக்கிறேன். அதுக்கு இந்த ஸ்டிக்கர்லாம் பிரிக்காதீங்க, எஸ்பி ஹோமியோபதி ஸ்டிக்கர் சரிங்களா? இதுல இன்னைக்கு டேட், இன்னைக்கு வீடியோ போட்ட டேட் இந்த ஸ்டிக்கர் நான் எழுதிடுறேன். காமிடா 4/3/24 சரியா? இந்த டேட்டை வந்து நான் இந்த எல்லாத்துலயும் எழுதி வச்சிருந்தேன். நாங்க வந்துட்டு இன்னைக்கு வீடியோ போட்ட டேட்டு போட்டோ போடுற அன்னைக்கு வரைக்கும் நீங்க பிரிக்காதீங்க. இது 97 இருந்தது, அதுக்கப்புறம் 87 1.8 இருந்தது. நான் வந்துட்டு அன்னைக்கு இந்த ரிப்போர்ட்ஸே போஸ்ட் பண்ணி போட்டோ எடுத்து இவங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சுன்னு போஸ்ட் போட்டுறேன். சரியா? ஓகே. அப்ப அந்த போட்டோல இந்த வீடியோ ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகே, சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நினைச்சு பாத்தீங்களா உங்க வீட்டுக்கார கிட்னி சரியாகணும்? இல்ல, நினைச்சே பாத்தீங்க. எனக்கு நீங்க ஒரு கடவுள் மாதிரி எனக்கு தெரியுது. கடவுள் மாதிரி உங்க அக்கா மாதிரி சொல்லுங்க, வீட்டுல ஒருத்தையா சொல்லுங்க. மனிதர்கள் கடவுள் ஆகவே முடியாது. ஓகே, அந்த கிட்னி மாத்தினப்ப சொல்ல ரொம்ப பயந்துட்டீங்களா? ரொம்ப பயந்துட்டாங்க. ரொம்ப பயமா இருந்துச்சு. எப்படி காப்பாற்ற போறோம் என்னங்கிறது, டயாலிசிஸ் பண்ணா இவர் உடம்பு தாங்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பயம் இருந்துச்சு. ஒல்லியா இருக்காரு. ஆனா இப்ப இங்க வந்து ஹோமியோ மருந்து சாப்பிட்டனாடி இப்போ உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் இல்லைங்க, கை நடுக்காது, எதுவுமே இல்லைங்க, கை வீக்குமில்ல, வேலைக்கும் ப்ரெஸ்ஸா இருக்கு. வேலைக்கு போயிட்டு கஷ்டமா தெரியல. வாமிட்டிங், உடம்புல அரிப்பு, சளி எதுவும் அதுல எதுவுமே. கடவுளுக்கு நன்றி. ஆனா அதனாலதான் கடைசி சான்ஸ் நீங்க வந்துடுங்க. கடைசி சான்ஸ் நினைச்சு வந்தீங்களா? கடைசி சான்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே முடிவை இங்க நான் எப்படி தெரிஞ்சு வந்தீங்க? 2-3 பேருக்கு வந்து பார்த்து போய்க்கிறேன் வந்திருப்பாங்க போன வாரம். அதனால அவங்க இங்க கூப்பிட்டு வந்தாங்க. உடுமலைப்பேட்டையில இருந்து நான் பொள்ளாச்சிங்க ரிலேஷன் அவங்க மூலியமா தான் நான் இங்க வந்து சரி கடைசி சான்ஸ் வந்துக்கிறேன், மருந்து கரெக்டா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி வந்து கடவுள் பண்ணிருக்காரு. அப்ப கூட்டிட்டு வந்தவங்க நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க அந்த கை காமிச்சாங்கல்ல அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இல்லைன்னா நேரத்துக்கு டயாலிசிஸ் பண்ணி வாரத்துக்கு 3 டயாலிசிஸ், மாசத்துக்கு அவ்வளோ, அதுக்கப்புறம் எப்படி திருப்பியும் வேற கிட்னி கிடைக்கிற வரைக்கும் ரொம்ப பணம் செலவாகுன்னு சொன்னாங்க.
இன்னொரு 3 3 லட்சம் மாசம் 4 லட்சம் வேணும் கலையும் கல்லீரல பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் அதுக்குள்ள முடியாது. சரி, நல்ல சாமி கும்பிட்டு கடவுளோட அருள் இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்ல இப்படி காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லும்போது கூட இங்க வந்து அத்தனை லட்சம் செலவுலாம் இல்ல, ஆனா வித்தின் 3-4 மாசத்துக்குள்ள குணமே ஆகி, ஆனா இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்காது. உப்பு குறையிறது நிறைய ஹோமியோ மெடிசன் சூப்பரா குறையும், ஆனா இது வந்து நிஜமாவே கடவுளோட பிளஸிங் தான், உங்க மனைவியோட வேண்டுதல் தான். உங்க குழந்தைங்களுக்கு அப்பாவை நான் கொடுத்துட்டேன் திருப்பியும். சரிங்களா? நன்றி. லவ் யூ ஆல்.